ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, பாத்திர கடைக்காரர் சண்முகத்துக்கிட்ட, இங்கே பாரு சண்முகம், இது உனக்கு தேவையில்லாதது, எதுக்காக இப்போ தகராறு பண்ணுறேன்னு கேட்க, யாரில் தகராறு பண்ணுறது, யார் தகராறு பண்ணுறது, நீயும் உன் பையனும் தான் என் குடும்பத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களால் என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுது, உங்களை சும்மா விட மாட்டேன்லன்னு சொல்கிறாரு. ஏன் இடத்துக்கு என்னையே மிரட்டுறியா? இப்போ சொல்கிறோம்ல, உன் குடும்பத்தன் பாத்திர கடைக்காரர் பேச வரும்போதே சண்முகம் அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறையிறாரு. பரணியும் உடங்குடியும் சண்முகத்தை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த ஆள் மேலே எதுக்கு நீ கை வைக்கிறேன்னு பரணி கேட்க, அவன் என்ன பேசினான்னு பாத்தியான்னு சண்முகம் சொல்கிறாரு. என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு சண்முகம் கேட்க, பாத்திர கடைக்காரர் அமைதியாக இருக்கிறாரு. நீ எதுவும் விசாரிக்க வேண்டாம் சண்முகம், இந்த ஆளை கூட்டிகிட்டு போய் பாண்டி முன்னாடி நிற்க விடுவோம், அவன் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா இந்த ஆள் உண்மையை சொல்லுவார்னு பரணி சொல்கிறாங்க. நான் எதுக்கு வரணும், நான் எந்த தப்பும் செய்யலேன்னு பாத்திர கடைக்காரர் சொல்ல, வாழன்னு சொல்லி சண்முகம் இழுத்துட்டு போகிறாரு. பாத்திர கடைக்காரரை முத்துப்பாண்டி முன்னாடி பரணியும் சண்முகம் கொண்டு விடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு பாண்டி கேட்க, அந்த ராஸ்கலையே கேளுன்னு பரணி சொல்கிறாங்க. அதை பார்த்த சவுந்தரபாண்டி, எல சனியா, பாத்திரத்தை எப்படிலாம் இவன் பிடிச்சான்னு கேட்க, நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டிங்களோ இப்போ எல்லாம் போச்சுது, அவன் எல்லாத்தையும் வளர போகிறான், நம்ம மாட்டிக்க போகிறோன்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் திட்டம் போட்டிங்கன்னு பாண்டி கேட்க, அதான் இன்ஸ்பெக்டர் கேட்குறாருல, சொல்லலைன்னு சண்முகம் சொல்கிறாரு. பாத்திர கடைக்காரர் சவுந்தரபாண்டியை பார்க்க, என்ன எதுக்குல பார்த்துட்ருக்கேன்னு கேட்க, அந்த லத்தி எடுங்க மூப்படாத்தி, விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா உண்மை தன்னால் வரும்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. வேண்டாம் சார், நானே உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி சனியனை கடத்துகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. என்னையே தூக்க சொல்லியிருக்கீங்களே ஐயான்னு சனியன் கேட்க, உன்னை தூக்க தானே சொன்னேன், உன்னை போட்டு தலை சொல்லலைங்கிறாரு. ஏன்பா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களான்னு முத்துப்பாண்டி கேட்க, அவன் பொய் சொல்கிறான்ல, என் பிள்ளை பரணியை அவன் பையனுக்கு கட்டி கொடுக்காததுனால அந்த கோவத்தில் என்னை இப்போ கோர்த்து விடுறான், நான் எதுவும் சொல்லலைன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, இல்லைங்கய்யா அவர் பொய் சொல்கிறாரு, அவர் தான் செய்ய சொன்னார், நான் அதனால தான் நாங்கள் நேரிய ஆளுங்க கிட்ட ஆட்களை வர வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி நான் எதுவுமே செய்யலைன்னு பாத்திர கடைக்காரர் சொல்கிறாரு. பாரு பாண்டி, இவர் இங்கே இருக்கிறது வரைக்கும் உனக்கும் ரிஸ்க்கு தான், ஏதாவது செய்யணும்னு பரணி சொல்ல, இவரை ரிமைண்ட் பண்ணலான்னா 2 நாள் கோர்ட்டு லீவு, இனி திங்கக்கிழமை தான் பார்க்கணுன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. நீ தான் நைட்டில் கூட ரிமைண்ட் பண்ணுவேடா, இப்போ எதுவும் பண்ண முடியாதான்னு பரணி கேட்க, எதுவும் எமர்ஜென்சினா தான் நாங்கள் மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்து ரிமைண்ட் பண்ணுவோன்னு முத்துப்பாண்டி சொல்ல, இதுவும் எமர்ஜென்சி தானே, ஜட்ஜையா கிட்ட இவர் லாக்கப்பில் இருந்தாச்சுதுன்னா எல்லா சாட்சியும் கலைச்சிருவார்னு சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார்லன்னு சண்முகம் சொல்ல, ஆமாம் சார்வால், நேற்று இந்த ஆள் உங்கள் அப்பா கிட்ட பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது, அதனால் உங்கள் அப்பாவை ரிமைண்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு மூப்படாத்தியும் சொல்கிறாரு. சரி மூப்படாத்தி, சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணுங்கன்னு முத்துப்பாண்டி சொல்ல, முத்துப்பாண்டி, எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா, என்னோட எதிரி லிஸ்ட்டில் இப்போ நீயும் இருக்கலைன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. அப்புறமா மூப்படாத்தி சார்ஜ் ஷீட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. அவங்க 2 பேருக்கும் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு முத்துப்பாண்டி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டான் பரணி சொல்கிறாங்க. இந்த ஆளை என்ன பண்ணுறதுக்குன்னு பாத்திர கடைக்காரரை பார்த்து கேட்க, போனால் போது விட்டுருங்கன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் கிளம்பி போக, சரிடா நம்ம வேலை முடிஞ்சதில்லன்னு பரணி கேட்க, இல்லை உங்கள் அப்பனை ரிமாண்ட் பண்ணுறது வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, வா நம்மளும் மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகிறாங்க. ஜீப்பில் இருந்து இறங்கினதும் சவுந்தரபாண்டி மெஜிஸ்ட்ரேட் வீட்டை பார்த்துட்டு, ஏதோ ஜட்ஜை பார்க்க வரேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா பவுடர் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவரை பார்க்கணுன்னா பவுடர் போட்டுட்டு போகணுமான்னு கேட்குறாரு. சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியை பார்த்து, துரோகி, அங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, என்னை உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, யார் துரோகி, நீங்கள் தான் என் அத்தைக்கு, சொந்த குடும்பத்துக்கு, என் அத்தையோட குடும்பத்துக்குன்னு எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணீங்கன்னு பரணி சொல்ல, பரணி, நீயே வாண்டடாக என்னோட எதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிட்டேன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, இந்த ஊரில் உங்களை தவிர எல்லாருமே உங்கள் எதிரி லிஸ்ட்டில் இருக்க தான் செய்கிறாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போனதை நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எத்தனை நாளைக்குல 2 நாளில் ஏழுமலையான பார்த்துட்டு வந்தது மாதிரி திரும்ப வந்துடுவோம்ல, அதுக்கப்புறம் எவன்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தானோ அவன் வாயிலெல்லாம் லட்டு கொடுப்பேன் லட்டுன்னு சொல்கிறாரு. நீ கிளம்பு பரணி, நான் 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கணும், இது வீடு தானே, அதனால உட்காந்தே பேசுவோன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி மெஜிஸ்ட்ரேட் பக்கத்தில் போய் உட்காடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ சார்வால், என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அக்யூஸ்டு, மெஜிஸ்ட்ரேட்டுக்கு கோவம் வந்தாச்சுதுன்னா உங்கள் வாயை பிடிச்சி தச்சு போடுவார்னு மூப்படாதி சொல்ல, ஓ டெய்லராக இருந்தாரோன்னு சவுந்தரபாண்டி கிண்டல் பண்ணுறாரு. மெஜிஸ்ட்ரேட் சவுந்தரபாண்டியை பார்த்து, உன் மேலே இருக்கக்கூடிய கேஸெல்லாம் பார்த்தேன், ஒரு பொண்ணை ஏமாற்றி அவளை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க, அவளோட நற்பெயரை நீ கெடுத்திருக்க, திருட்டு பதவியை தப்பாக பயன்படுத்தினதுன்னு உன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, அதனால் பேசாமல் அமைதியாக நில்லுன்னு சொல்லிட்டு
யார் ஐவோன்னு கேட்க, நான் தான் யுவர் ஆனர்னு முத்துப்பாண்டி சொல்ல, சாட்சியெல்லாம் ரெடியாக தான் இருக்குதான்னு கேட்க, ஆமாம் சார் அந்த ஆளு தான் சார்னு சனியனை பார்த்து சொல்ல, 2 பேரையும் சேர்த்து செல்லில் போடாதீங்க, 15 நாள் கஸ்டடியில் வைங்க, முடிஞ்ச 2 பேரையும் தனித்தனி பிளாக்லேயே வைங்க, 2 பேரும் பார்க்கக்கூடாதுன்னு மெஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. சரிங்க சார்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அவங்கள பார்த்த பரணி என்ன ஆச்சுதுன்னு பாண்டிக்கிட்ட கேட்க, 15 நாள் கஸ்டடியில் வைக்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பரணியும் சண்முகமும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, உன் அண்ணன் அப்பன்னு கூட பார்க்காம ரிமாண்ட் பண்ணிட்டானேன்னு சண்முகம் சொல்ல, அட நாசமாக போனவங்களா, நீங்கள் எல்லாரும் நாசமாக தாம்ல போகிறீங்க, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, இங்கே பாருங்க சார்வால், நீங்கள் அக்யூஸ்டு, இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயிலு கூட கிடைக்காதுன்னு மூப்படாத்தி சொல்ல, ஆமால இவனுங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, என்னை கொண்டு போய் ஜெயிலில் விட்டுருன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி ஜீப்பில் ஏறிக்கிறாரு. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே வீட்டில் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் வைகுண்டம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு. அவர்கிட்ட வீரா, எதுக்குப்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற, அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சேன்னு கேட்க, உனக்கு அந்த சவுந்தரபாண்டியை பற்றி தெரியாதுல்ல, அவன் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி தப்பிக்க தான் பார்ப்பான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சின்னு சொன்னாதாம்ல என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லும்போதே சண்முகமும் பரணியும் உள்ளே வராங்க. எப்பா அந்த முத்துப்பாண்டி இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைப்பா, பெத்த அப்பான்னு கூட பார்க்காம அந்த ஆளை ரிமாண்ட் பண்ணிட்டான்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா, இனி நானும் என் பிள்ளைங்களும் இங்கே சந்தோஷமாக வாழலாமான்னு சூடாமணி கேட்க, அத்தை உங்கள் வேண்டுதலுக்கு அந்த முருகனே இறங்கி வந்துட்டாரு, அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சுதுன்னு பரணி சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வெறும் ஜெயிலு தான், ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது பெரிய நரகம். 20 வருஷமாக அந்த தண்டனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இந்த சவுந்தரபாண்டி அதை 1 வருஷமாவது அனுபவிக்கணும்னு சூடாமணி சொல்ல, அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு அவர் காலம் முழுக்க ஜெயிலில் தாம்மா இருக்க போகிறாரு, நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாதன்னு சண்முகம் சொல்கிறாரு. சூடாமணி பரணியை பார்த்து, 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னை பெத்த அப்பா, உனக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்க, வருத்தமாக தான் அத்தை இருக்குதுன்னு பரணி சொல்கிறாங்க. இல்லை என்னெல்லாம் சொல்கிற, இன்னும் அந்த அப்பா மேலே உனக்கு பாசம் இருக்குதான்னு சண்முகம் கேட்க, ஆமாடா, பயாலஜிக்கலாக பார்த்தா அவர் என்னோட அப்பா, அந்த பாசம் எனக்கு இருக்க தானே செய்யும், அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா பாசம் ரொம்பவே முக்கியம். ஆனால் அவர் எனக்கும் சிவபாலனுக்கும் ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததே கிடையாது, அவரால் எங்கள் அம்மா தினம் தினம் அழுறதை நான் கூடவே இருந்து பார்த்துருக்குறேன், நாங்கள் எல்லாருமே அனாதையாக தான் இருந்தோம், அதனால தான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டோம், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும், அன்பான அப்பா அன்பான அண்ணன் இந்த மாதிரி உறவு நமக்கு கிடைக்கலையேன்னு நினப்பேன், ஆனால் அந்த குடும்பத்தில் இப்போ நானும் ஒருத்தின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பரணி கண் கலங்குறாங்க. அவங்கள எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. பாக்கியமும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து வீட்டில் சாமி கும்பிட்றாங்க. என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாக்கியம் முத்துப்பாண்டிக்கு விபூதி வச்சு விடுறாங்க. அப்புறமா வாழை சாப்பிட்லான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிள்லையும் உட்கார வைக்கிறாங்க. அவரை நீ ரிமாண்ட் பண்ணிட்டியான்னு அக்கா சொல்லிச்சுது, எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது தண்டனை கிடைக்கும் தானேன்னு சிவபாலன் கேட்க, பேசாமல் இருலன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. இப்போதாம்ல ஒரு புயலே அடித்து ஓஞ்சது மாதிரி இருக்குது, வீடு வீடாக இப்போந்தான் இருக்குதுன்னு பாக்கியம் சொல்ல, முத்துப்பாண்டி பாக்கியத்தை பார்க்குறாங்க. என்னல புருஷன் ஜெயிலில் இருக்கான், இவன் என்னன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளேன்னு பார்க்குறியா, அவ்வளோ அனுபவிச்சிருக்கம்ல, நிறமாச கர்ப்பிணியாக இருக்கும்போது சோத்தில் உப்பு போடலன்னு சொல்லி நடு ரோட்டில் எல்லா சொத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டாரு, கோவத்தில் இருந்தார்னா அன்னைக்கு நைட் என்னை உறங்க கூட விட மாட்டார், ஒரே அடி உத சித்திரவதை தான், எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு பாக்கியம் சொல்ல எல்லாரும் வருத்தமாக பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.